உன் செய்கைக்கு தக்கனான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா உன் செய்கைக்கு தக்கதாக பலன் அப்படின்னா என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் எப்படியாக செயல்படுகிறோம், என்ன ரியாக்ஷன். அப்ப நம்ம நிறைய பேரை பார்க்கலாம், நம்ம வாழ்க்கையிலே நீங்க பார்க்கலாம். திடீர்னு சில பேர்கிட்ட நம்ம பேச மாட்டோம், ஆனா சில பேர்கிட்ட பேசுவோம். ஏன்னா அவங்க பேசல அப்படின்னு அவங்க நினைக்கலாம். பட் ஆனா அவங்க பேசின விதத்துக்கு தான் நம்ம பேசல. புரிஞ்சுதுங்களா? We react to reaction what they have done to us. எப்பவுமே மற்றவர்கள் நம்மளை நடத்துகிற விதத்துக்கு தக்கதாக தான் நாம் திரும்பி நடக்கிறோம் இல்லையா? அது எப்பவுமே எப்படி அப்படி சிந்திக்க தோணும்னா, எனக்கு தாழ்மையுள்ள இருதயம் இருந்தால் நான் அப்படி சிந்திப்பேன். நான் குற்றப்படுத்துகிற இருதயமா இருந்தால் நான் இப்படிதான் பார்ப்பேன். என்னை நான் சரிப்படுத்திக்க வேண்டும். என்னுடைய பலன் என்ன, நான் எப்படி இருக்கிறேன் என்ற சிந்தனை எனக்குள்ளே இருந்தால் நான் இப்படி பார்ப்பேன். ஐயோ, நான் இப்படி பேசிவிட்டேனே, நான் இப்படி பேசி இருக்க கூடாது. என் செய்கைக்கு தக்கலான பலனை கர்த்தர் உனக்கு யார் தருகிறார்? கர்த்தர் நமக்கு கட்டளை இடுவாராக. எப்படி? He orders us. நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு தக்கதான ஆர்டர் He gives. அப்பனா ஒவ்வொரு கிறிஸ்துவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு தக்கதாக நடக்கும் பொழுது மட்டும்தான் கர்த்தரிடத்தில் இருந்து கட்டளை பெற்ற பலனை பெற்றுக் கொள்வோம். ஆமென் சொல்லுங்க. என்னால மண்டையில ஏத்திக்கோங்க. ஜஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் நம்ம we feel நம்ம கிறிஸ்துவர்கள் அப்படின்னு we may feel. No. எந்தப்பட்ட கிறிஸ்துவர்கள்னா we should know that whatever we do, there is a reaction from God and not from the people. புரிஞ்சுதுங்களா? நம்மளுடைய எல்லா செய்கைக்கு தக்கதாக பலன் கர்த்தரிடத்தில் தான் வருகிறதே அன்றி இது ஏன் நேரிட்டது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது ஏன் நேரிடுகிறது என்றால் அது பரத்திலிருந்து வந்து நேரிடுகிறது. இந்திய நாளை தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய பலகீனங்கள் என்ன, பலம் என்ன. அப்ப அதுக்கு தக்கதாக தான் என்னுடைய ஆசீர்வாதமாய் இருக்குது. இது ஏன் எனக்கு நடக்குது, ஏன் இப்படி நடந்துச்சு, என்ன இப்படி ஆகுதுன்னு நான் நிறைய பேர் சொல்லும் போது எனக்கு உடனே ஆவியானவர் சொல்வார், இவங்க நிறைய மறைச்சு உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னு. எப்பவுமே ஒரு காரியத்தை பேசும்போது என்ன பண்ணுவாங்க, ரெண்டு சம்பாஷணைகளை பேசும்பொழுது மற்றவர்களுடைய சம்பாஷணை முழுவதாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் தங்கள் இடத்திலிருந்து பேசின காரியங்களோ செயலோ சிறு டேஷ் டேஷ் டேஷ்னு அப்படி கட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது தப்பு. புரிஞ்சுதுங்களா? சோ அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, உன் செய்கைக்கு தக்கதான பலத்தை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு. அப்போ என் தேவனே எனக்கு அடைக்கலம், அவருடைய சேட்டைக்குள்ளே நான் இருப்பேன் என்ற அந்த எண்ணம். 91 சங்கீதம் 1வது வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. எங்கே படுங்க வாசிங்க. அப்ப நிழலில் அந்த உன்னதமான தேவனுடைய மறைவில் இருக்கிறவன் எப்படி மறைக்கப்படுவோம். நீங்க பாத்திருக்கீங்களா, சில டாக்குமெண்ட் ஃபிலிம்லாம் பார்க்கும்போது பார்க்கலாம், அந்த மழை காலத்துல அந்த குருவிங்க அந்த பறவைங்க அவங்க குழந்தைங்களை அப்படியே இந்த சேட்டைக்குள்ள வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா நனைஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த அப்பா நனைஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த குழந்தைங்க நனைஞ்சிருக்காது. பாத்துருக்கீங்களா? ரொம்ப அழகா இருக்கும். நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு குருவிக்கு ஒரு பறவைக்கு அந்த ஒரு அறிவு இருக்குன்னா, just imagine the God who has created us. இதுதான் அவர் சொல்றார், உன்னதரின் மறைவில் இருக்கிறவன். அந்த மறைவுக்குள்ளே அவருடைய சேட்டைக்குள்ளே காணப்படுகிற
சர்வ வல்லமையுள்ள அந்த தேவனின் சேட்டைக்குள்ளே காணப்படும் போது எவ்வளவு காரியங்கள் பத்திரமாக அவர் எல்லாவற்றிலும் இருந்து தீங்குக்கு நம்மளை விலக்கி காத்து அனுதினமும் நம்மளை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. இஸ் இட் நாட்? எல்லா ஈவில், ஆல் ஈவில் ஸ்பிரிட், அதாவது கெட்ட காரியங்களுக்கு எல்லாமே அவர் நம்மளை விலக்கி காத்து ரட்சிக்கிறார். எப்போது? அவர் சேட்டைக்குள்ளே நாம் காணப்படும் போது. அப்போ அந்த மாதிரி ஒரு ரூத் என்ற, அப்போ இந்த இடத்துல நான் ஒன்று பார்த்தேன். நகோமி என்ற ரூத் புத்தகம், நகோமி அவளுடைய 2 மகன்களும் இறந்து போகிறார்கள். அந்த 2 ஓர்பாலும் மகனான மக்லோன் கீலியோன், மக்லோனும் கீலியோன் என்ற 2 மகன்களும் இறந்து போன உடனே அந்த 2 மருமகளான ஓர்பாலையும் ரூத்தையும் அவள் அழைத்து அவளோட இருக்கிறார்கள். அவரோடு இருக்கும்போது அவ சொல்றா, நகோமி சொல்றா, நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க, ஏன்னா உங்கள் கணவன்மார்கள் இறந்து விட்டார்கள், நீங்க உங்க இடத்துக்கே போயிடுங்க, உங்க அம்மா வீட்டுக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல ஓர்பால் என்ன பண்றா? மாமியுடைய பேச்சை கேட்டு அவள் தன்னுடைய சொந்த ஊருக்கு கடந்து போகிறாள். ஆனால் ரூத்தோ, நகோமியிடமே நான் இருக்க வேண்டும், நான் இங்கேதான் தங்கி தரிப்பேன், நான் உம்மோடு தான் இருப்பேன். அவ உடனே ஒரு வார்த்தை சொல்றா, 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, அவள் வந்தது வேறு இடத்திலிருந்து, ஆனால் அவள் சொல்லுகிறாள், நான் உன்னை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட இனிமே நீங்க பேச வேண்டாம். டோன்ட் டாக் அபவுட் இட். அதுல இட்ஸ் ரூல்ட் அவுட். நான் நீங்க அதை பத்தி பேசாதீங்க மாமி, என்கிட்ட நீங்க நான் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க பேசாதீங்க. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். கைகளை இதுதான் நம்ம ஏன் இங்க இருக்கிறோம்னா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி நம்மளை வழிநடத்துகிறது தேவ சித்தமுள்ள ஜனங்கள் அல்லது நம்மளுடைய ஊழியக்காரர்கள் நம்மளிடத்தில் சொன்ன பொழுது, இது தேவ ஆவியானவர் என்னை தெரிந்து கொண்டார், இந்த உயிருள்ள தேவன், இந்த வாசமாய் இருக்கிற இந்த தேவனை தான் நான் பற்றிக் கொள்வேன் என்று நாம் வந்திருக்கிறோம். பாருங்க, இந்த ரூத் அந்த இடத்துல என்ன சொல்றானா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், your God is my God, உங்க ஆண்டவர் தான் என் ஆண்டவர் அப்படின்னு அவள் சொல்றான். இத்தனைக்கும் அவள் அந்த ஆண்டவருடைய அவள் அல்ல. புரியுதுங்களா? அப்போ அடுத்த வசனம் 17-18 வசனம். நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறு ஒன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. 21 வரைக்கும் வாசிங்க. அப்படியே இருவரும் பெத்லெகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமி என்று பேசிக் கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறார் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவனாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை பேசப்படுத்தி நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். பாருங்க, மாமியானவள் என்ன சொல்லுகிறாள் என்றால், நான் மீண்டும் என்னுடைய இடத்துக்கே போகிறேன் அப்படின்னு, பெத்லெகேமுக்கே திரும்பி போகிறேன் அப்படின்னு. ஜீவனுள்ள தேவன் அங்கே தெரிந்து கொண்டிருக்கிற அந்த ஸ்தலத்துக்கே நான் திரும்பி போகிறேன் என்று சொல்லும் பொழுது ரூத்தும் அவளோடு கூட போகிறாள். அந்த ஊர்க்காரங்க அவளை பார்த்துட்டு, ஐயோ நீ நகோமி நீ திரும்பி வந்துட்டியான்னு கேட்கும் போது அவள் சொல்றா, என்னை பார்த்து அப்படி சொல்லாதீங்க, நான் மாறாள் என்று என்னை சொல்லுங்கள். மாறாள் என்றால் கசப்பு, வெறுப்பு, துக்கம்,
சமாதான கேடு. இப்படியான என்னை பார்த்து நீங்கள் அப்படி சொல்லுங்க. ஏன்னா அவள் வெற்றியால் சென்றால் அங்கே பார்த்தா அவளுடைய புருஷன் மறித்து விட்டான், பிள்ளைகள் மறித்து விட்டான், அவளுடைய ஒரு மருமகள் திரும்பி போக வேண்டிய ஆயிற்று. ஒரே ஒரு மருமகளோடு அவள் திரும்பி வருகிறாள். அப்போ அவ சொல்றாள், நான் கிளேசம் உள்ளவளாய் காணப்படுகிறேன். அதாவது கிளேசம் என்றால் இருதயத்திலே மனவேதனை, சஞ்சலங்கள், துக்கம், எப்பொழுதும் துக்கத்தோடு காணப்படுகிறேன் நான். என்னை மாறாள் என்று அழையுங்கள், நகோமி என்று அழைக்காதிருங்கள் என்று அவள் சொல்கிறாள். ஆனா நகோமி என்ன செய்கிறாள் என்றால், அவள் சொந்த ஊருக்கு போகும்போது அவளுடைய சொந்தக்காரரான ஒரு போவாஸ் என்பவனை காண்கிறாள். அவன் பெரிய வயல் தோட்டத்தை வச்சிருக்கான். நிறைய பேர் அறுப்பு, நிறைய பேர் அங்க வேலையாட்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அவ போகும்போது என்ன பண்றாங்க, ரூத்து அவ கேட்கிறாள், நான் போவாசின் இடத்துக்கு போய் நான் வேலை செய்யவா மாமின்னு கேட்கும்போது, நீ போய் செய்யணும். அங்கே வயல்வெளியில போய் அந்த பயிர்களை அவள் பொறுக்கி கொண்டு இருக்கும் போது போவாஸ் கேட்கிறான், நீ எங்கிருந்து வந்தாய்? அப்ப அவள் எல்லா காரியம், ஆனா அவனே சொல்றான், போவாஸ் சொல்றான், இல்ல நான் உன்னை பத்தி தெரிந்து கொண்டேன், நீ நகோமியோட மருமகள், நீ இங்க வந்திருக்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லி என்ன பண்றான், அவனுக்கு அந்த இரக்கத்தோடு சரி நீ நெல் கதிர்களை பொறுக்கிக்கொள் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவன் சொல்றான், என் வேலைக்காரர்கள் இருக்கிற இடத்திலும் நீ போய் இருந்து அவர்களோட இரு, அங்க போய் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோ, என் வேலைக்காரங்க இருக்கிற இடத்துல நீ. அப்போ அந்த இடத்துல போவாஸ் ரூத்தை அறியாமல் இருந்த அந்த போவாஸ் மன இரக்கம் உள்ளவனாய் அவன் அந்த ரூத்தின் நகோமியுடைய சூழ்நிலையை பார்த்து இரக்கம் உள்ளவனாய் அவர்களுக்கு இடம் கொடுக்கிறான். அப்போ அந்த இடத்துல என்ன தெரிகிறது என்றால், அந்த மனம், அதாவது அதே ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், அதாவது இப்ப நீங்க ஏதாவது உங்க ஜனத்தை ஒரு பெண்டிகாஸ்டல் பிரதர் ஒரு சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு உங்ககிட்ட சொல்லும்போது என்ன பண்றீங்க, உள்ளதுல இருந்து எடுத்து கொடுத்துருங்க. இருக்கிறோ இல்லையோ, இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணுமே, இவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணுமே, இவங்க அந்த விசுவாசத்துல பலகீனப்படக்கூடாது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இது மோஸ்ட் ஊழியக்காரங்க நினைப்பாங்க, கிறிஸ்தவர்களும் நினைப்பாங்க, சபையில இருக்கிறவங்களும் நினைப்பாங்க. அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நம்ம ஏன் ஒருவர் நேசிக்கிற அன்பு வருதுன்னா, நம்ம ஆண்டவரை உன் தேவன் என் தேவன் என்று பாருங்க. நகோமி யாரு? உயிருள்ள தேவனுடைய அவள் நேசிக்கிறவள், புரியுதுங்களா? அவளுடைய சொந்தக்காரனான போவாஸ் எப்படி இருப்பான்? அவனும் கர்த்தரை நேசிக்கிறவன். அதனாலதான் ரூத்தை சந்தித்த உடனே, நீ என் வேலைக்காரர்களோடு போய் இருந்து நீயும் வேலை செய், நீ நெற்களை எவ்வளவு வேணாலும் நீ பொறுக்கிக்கொள். ஃப்ரீயா பொறுக்க விடுவாங்களா? கிலோவா பொறுக்கிப்பாங்க. அங்க சேரா இருக்கும். சேருனா இப்படி ஒண்ணு இருக்குமே, இல்ல அது பேர் என்ன, மரக்கா. அது இவ்வளவு பெருசா வுட்ல பண்ணியிருக்கோம், அதை செம்பில் எல்லாம் அழகா டெக்கரேட் பண்ணியிருக்கோம், ரொம்ப அழகா. அப்போ அதுல அவ எவ்வளவு வேணா எடுத்துக்கொன்ற. See how wonderful God. அந்த ஆண்டவரை நேசிக்கிறதான அந்த போவாசனுடைய இருதயம் அவ்வளவு ஒரு விசாலமாய் இருக்கிறது. அப்போ அந்த ரூத் என்ன பண்ணுகிற, அந்த இடத்துல போய் அதை தெரியும். அப்ப 2:1 வாசிங்க. 2 அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனான போவாஸ், தன்னுடைய புருஷனுடைய சொந்தத்தில் வந்த போவாஸ் மிகுந்த ஆஸ்தியை பெற்றவனா இருந்தான். அவனுக்கு பெரிய வயல்வெளி இருக்கு. படிங்க சிஸ்டர். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவர் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு அவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்களை பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயலிடம் எலிமெலேக்கு வம்சத்தானாகிய போவாசினுடையதாய் இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றார். அதற்கு அவர், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, அங்க அவங்க இலவசமா அறுக்கிறாங்கங்க. அவனுடைய இருதயத்தை பாருங்களேன்.
அவங்க வந்து அறுக்கும்போது எல்லாரும் அறுக்கிறவங்களை பார்த்துட்டு ஏன் அறுக்குறீங்க, எதுக்கு இந்த எடுக்கிறீங்க அப்படி அவங்க சொல்லவே இல்லை. அவ என்ன பண்றாங்க, படிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்கிறார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டார். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண். ரூத் வந்து மோவாபியர் பெண், வேற ஒரு ஊர்ல இருந்து வந்தவ. ஆனா அந்த இடத்திலே வேறுபாடு இல்லை. போவாஸ் என்ன சொல்லுகிறான், நீ உனக்கு எவ்வளவு வேணாலும் அறுத்துக்கிட்டு போங்க அப்படின்றான். 11:23 இது ரெண்டையும் வாசிங்க. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். முதல் வசனம் சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சேட்டைகளின் கீழ் அவனிடம் உனக்கு வந்து உனக்கு அவராலே நிறைவான பலன். இந்த அந்த வசனம் தான் இந்த இடத்திலே நிறைவேறுகிறது. போவாஸ் என்ன சொல்கிறான் பாருங்க ரூத்துக்கு, உன் ஜனங்களை விட்டு உன்னுடைய சொந்தக்காரங்க கிட்ட நீ போகாம நகோமியுடைய சொந்தக்காரங்களோட அவளுடைய ஜனத்துக்காக உன் ஆண்டவரை விட்டு நீ இவளுடைய ஆண்டவரை தேடி வந்ததுனாலே, படிங்க சிஸ்டர், உன் ஜென்ம தேசத்தை விட்டு உன்னை நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. பாருங்க அந்த செய்கை, அதாவது தன்னுடைய கடவுளையும் தன்னுடைய ஊரையும் விட்டு விலகி தன்னுடைய மாமியினுடைய ஊருக்கு வந்து அவளுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி, அந்த உயிருள்ள தேவன் எந்த சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததிக்குள்ளே அவள் கடந்து வந்ததற்காக அந்த போவாசின் கண்களிலே தயவு கிடைக்கிறது. தயவு மாத்திரமல்ல, பிறகு நீங்கள் வாசித்தீர்கள் என்று தெரியும். அவன் 23வது வசனம் வாசிங்க. கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும் படிக்கும் போவாசுடைய வேலைக்காரர்களோட கூடியிருந்து தன் மாமியினிடத்தில் தங்குகிறாள். அங்கே நின்று தங்கி அனுதினமும் அவள் அங்கே அறுப்பு அவளுடைய ஆகாரத்தையும் அவள் சந்திக்கும்படியான நிறைவான ஆசீர்வாதம் அவளுக்கு வருகிறது. போவாசின் இடத்தில் வேலை செய்து அவள் அங்கே இருந்து தங்கி தரிக்க அவள் தன்னுடைய கடவுளை அல்லது தன்னுடைய தான் கடந்து சென்ற விக்கிரகத்துக்கோ அல்லது அவள் போகிற இடத்துக்கோ போகாமல் நகோமியுடைய தேவன் என்னுடைய தேவன் என்ற அந்த உயிருள்ள தேவனிடத்தில் அவள் வரும்பொழுது அவள் போவாசின் கண்களிலே தயவு கிடைத்து போவாசியே திருமணம் செய்யும்படியாய் கர்த்தர் இறங்கி நடத்துகிறார். அந்த பலன் பாருங்க, எப்படிப்பட்ட பலன். நம்மளுடைய எல்லா சொந்த காரியத்தையும் நமக்கு தெரியும், எனக்கு இது தெரியும், எனக்கு எல்லா விஷயம் தெரியும், என் கடவுள் இதை செஞ்சார் அதை செஞ்சார் அப்படின்னு நம்ம ரொம்ப எனக்கு எல்லாமே தெரியும், நான் என் வழியை விட்டு வரவே மாட்டேன்னு நிக்காம, இல்ல இவளுடைய ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர், இவளுடைய ஜீவனுள்ள தேவன் என்னுடைய தேவன் என்று அவள் கர்த்தரை கனம் செய்யும் பொழுது போவாசை விவாகம் செய்கிறார். போவாசை விவாகம் செய்ததினாலே அவள் பெற்றுக்கொண்ட பலன் என்னன்னா, யாரை பெற்றுக்கொள்கிறார்? அவளுடைய சந்ததியில் தான் இயேசுவானவர் வந்து சேர்கிறார். பாருங்க அந்த கடைசி வசனம். விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானார். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு. எந்த சுதந்திரவாளி? 11. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருந்த சகல ஜனங்களுக்கும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டாரை கட்டுவித்த 2 பேராகிய ராக்கேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்த்து இருக்க செய்வாராக. நீ எப்ராதிவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லெஹேமிலே புகழ் பெற்று இருப்பாய்.
இது பெரியவங்க, அங்க இருக்கிற எல்லா பெரியவங்களும் ரூத்தை போவாஸ் விவாகம் செய்யும்படிக்கு அவர்கள் அனுகிரகம் செய்கிறார்கள். பாருங்க, இத்தனைக்கும் ரூத் அந்த ஊர்க்காரி இல்ல, ஆனாலும் அவள் கர்த்தரை தேடிக்கொண்டு போது, அவள் கர்த்தரை நாடின பொழுது, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி நகோமியுடைய தேவனை, உயிருள்ள தேவனை அவள் பற்றி கொண்ட பொழுது அவளுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கிறது. பெரிதான ஆசீர்வாதம் உள்ள ஒரு மகனை இவள் பெற்றுத்தர போகிறாள், அதனாலே நீ கட்டப்பட போகிறாய் என்று முன்பாகவே சொல்லுகிறாங்க. பாருங்க, அப்போ அவள் கர்ப்பம் தரித்து யாரை பெறுகிறாள் என்றால், அயல் வீட்டார்காரி நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. ரூத்துக்கு என்ன பிறந்தது? ஆண் பிள்ளை பிறந்தது. அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். இந்த ஓபேத் யாருன்னா, அவன் தாவீதின் தகப்பனாய ஈசாயின் தகப்பன். ஓபேத் யாரு? ஈசாவோட தகப்பன். Filled with the Holy Ghost. நம்ம பரிசுத்த ஆவியின், அதாவது கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நம்ம நடந்தோம்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியின் பலம் இருக்கும். அந்த பலம் எப்படின்னா, anything we ask in the name of Jesus Christ, அது நமக்கு சேரும். புரிஞ்சுதுங்களா? நீங்க பெரிய இது ஏன் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் பலம் பெற்றிருக்கிறேன் அந்த விசுவாசம் இல்லாததுனாலே நம்ம என்ன பண்றோம்? 1 + 1 2, 2 + 2 4, 4 + 4 8ன்னு கணக்க போட்டு என்ன பண்றோம்? இது செஞ்சா இது வரும், இது செஞ்சா இது வரும், இது செஞ்சா இது வரும்னு இந்த உலக பிரகாரமான எண்ணங்கள் நமக்குள்ளே தோன்றுகிறது. புரிஞ்சுதுங்களா? தோன்றுதா இல்லையா? ஆமா தானே? ஆமாமா. தயவு செஞ்சு அது கிடையாது, அது வேண்டவே வேண்டாம். நீங்க கேட்டு பாருங்களேன், எல்லாமே உங்களுக்குள் பாருங்க. அந்த அப்போ அவன் ஈசாவின் தகப்பன். ஈசா யாரு? தாவீதின் தகப்பன். அப்ப தாவீதின் சந்ததியில் இயேசுவினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. புரிஞ்சுதுங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க, ரூத்துக்கு எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு பாத்திரமால் அவளை தேர்ந்தெடுத்தார் கர்த்தர். அவள் என்ன பலன் பெற்றாள்? அந்த முதல் வசனம் படிங்க. முதல் வசனம் 2:12 வாசிங்க. உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. நிறைவான பலன் கிடைப்பதாக. இதை விட ஒரு நிறைவான பலன் உண்டா? பாருங்க, அவ யாரை பெற்றெடுக்கிறாள்? அவள் ஓபேத்தை பெற்றெடுக்கிறாள். ஓபேத் யாரு? அவள் தாவீதின் தகப்பனாய் ஈசாயின் தகப்பன். அடுத்து நீங்க படிச்சீங்களா தெரியும். பேராசுடைய சந்ததியின் வரலாறு. போரோஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமாவை பெற்றான், ராம் அமிதாபை பெற்றான், அமிதாப் தாசோனை பெற்றான், நகோசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேதை பெற்றான், ஓபோத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீதின் சந்ததியில் தோன்றிய இயேசு நமக்காய் இரட்சகராய் மாறினார். அதனாலே ஒரே ஒரு காரியம் தான் அவள் சொன்னாள். the highlight of the word என்னன்னா, உன் தேவன் என்னுடைய தேவன், உன் தேவன் என்னுடைய தேவன் என்று ஒரு வார்த்தை தான் அவள் சொன்னாள். அவள் ஈசாயின் சந்ததி, தாவீதின் சந்ததிக்கு பேர் போனவளாய் காணப்பட்டாள். என் தேவ ஜனமே, நம்மளை அப்படிதான் பேச சொல்லி அழைத்திருக்காரு. இட்ஸ் ஜஸ்ட் நாட் லைக் ஜோக். நம்மளை சும்மா ரோட்டுக்கு போனாங்களே இப்படி கூப்பிட்டு வா உன்னை ஆசீர்வதிக்குமே மறக்க கூடாது. கர்த்தர் நம்மளை பேச சொல்லி அழைத்தார். நாம் உயிருள்ள தேவனுடைய சந்ததியாக காணப்படுகிறோம். இது சாதாரண விஷயம் இல்லை, நீங்க தமாஷா எடுத்துக்கலாம். நோ, God has called you by name. கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய், நம் சந்ததியை பெருகச் செய்யும்படியாய், நம்ம சந்ததி ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்கு எல்லாவித ஆசீர்வாதம், முதலாவதாக சமாதானம், சந்தோஷம் நமக்குள்ளே நிறைவாய் வைக்கும்படி நம்மளை இந்த சந்ததியிலே தெரிந்து கொண்டார். கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பார்.